திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டத்தில் காணப்படுவது தான் பெரிய குறுக்கை அகரம்ங்கிற ஊர். பெரிய குறுக்கை அகரத்தில் காணப்படக்கூடிய ஆலயங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயம், ஐயனார் ஆலயம். பெரிய குறுக்கை அகரத்தில் இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் எதுன்னு கேட்டால் அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், ஐயனார் ஆலயம். பெரிய குறுக்கை அகரத்தில் சிதைந்த நிலையில் மண்மெடிட்டு காட்சி தரக்கூடிய ஆலயம் எதுன்னா அது லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயம். இந்த லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தின் கீழ் புதைந்துள்ள செவ்வக வடிவ கல்வெட்டு வாசகத்தின் கீழ் காணப்படுவது குருவாளினுடைய உருவமும் பிறையின் உருவமும் காணப்படுகிறது. பெரிய குறுக்கை அகரத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தின் கீழ் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் காணப்பட்ட வாசகங்கள் என்னென்னா, சிறி குறுக்கை திருச்சிற்றம்பல சதுவேதிமங்கல திருமுற்றங்களும் இந்த அகரமும் 5 நாட்டு சுருதிமான்களும் காவல் என்ற வாசகம். கல்வெட்டில் குறிப்பிடப்படுவது இவ்வூர் குறுக்கை திருச்சிற்றம்பலத்து சதுர்வேதிமங்கலம் என்றும் இவ்வூரில் இருந்த அகரமும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அகரகாரம் என்பதனுடைய திரிபு தான் அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கை திருச்சிற்றம்பலத்து சதுர்வேதிமங்கலத்தில் அமைந்துள்ள கோயில்களையும் அகரத்தையும் காவல் புரிந்தவர்களாக கல்வெட்டு கூறுவது 5 நாட்டு சுருதிமான்கள்னு சொல்லக்கூடியவங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் காணப்படும் எக்கல்வெட்டு இவ்வூரை குறுக்கை திருச்சிற்றம்பலத்து சதுர்வேதிமங்கலம் என குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தா அது 3ஆம் ராஜராஜனின் 24ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. இது கிபி 1240 காலகட்டத்தைச் சேர்ந்தது. சுருதிமான்களை பற்றி குறிப்பிடும் மற்றொரு கல்வெட்டு எதுன்னு கேட்டால் 3ஆம் குலோத்துங்க சோழனின் ஊற்றத்தூர் கல்வெட்டு. சுருதிமான்களை கல்வெட்டு எவ்வாறு கூறுகிறது? இடங்கை பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்றும் உழுதொழிலை செய்பவர்கள் என்றும். சுருதிமான்கள் என்போர் ஒரு குலத்தில் உள்ள மூத்தவர்கள், அக்குலத்து தொடர்பான முக்கிய நடைமுறைகளை கண்காணிப்போர் எனப்படுபவர் தான் சுருதிமான்கள். தமிழில் உள்ள கேள்வி என்ற சொல்லிலிருந்து பின்பற்றப்பட்டதென்று பொருள் காணப்படும் சொல்லுதான் சுருதிமான்கள். குறுக்கை திருச்சிற்றம்பலத்து சதுர்வேதிமங்கலத்தில் காணப்படக்கூடிய கல்வெட்டுக்களினுடைய வரிவடிவங்கள் கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. சுருதிமான்கள் என்ற பெயர் 4ஆம் வட்டத்தில் மாறி இன்று வழங்கி வரக்கூடிய பெயர் என்னவென்றால் சுதர்மான்கள். மூப்பனார் வகுப்பில் ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் தான் சுதர்மான்கள். மூப்பனார் வகுப்பை பற்றி குறிப்பிடுபவர் இ. தர்ஸ்டன். தென்னிந்திய குலங்களும் பழங்குடி மக்களும் என்ற நூலினை எழுதியவர் இ. தர்ஸ்டன். மூப்பனார் வகுப்பை குறிப்பிடும் பொழுது அவ்வகுப்பில் அளவன், அம்பலக்காரன், குடுமி, பல்லன், பறையன், தண்டன், சேனைக்குடையன், சாலியன், சாணான், சுதர்மான், வளையன் என்ற பிரிவினர்களும் இருக்கிறார்கள் என்று ஈ. தர்ஸ்டன் கூறக்கூடிய நூல் தென்னிந்திய குலங்களும் பழங்குடி மக்களும்.